வாரிசில்லா கஞ்சனை பற்றி 2ஆம் பகுதி. இது மாதிரி அவர் பஞ்சப்பாட்டு பாடுறவர். இப்போ அவரை பற்றி என்ன சொல்லு அப்படின்னு நண்பன் கேட்டான். நான் சொன்னேன், அவங்க வந்து நம்ம நார்மல் மனுஷங்களோட ஒரு படி மேலே அப்படின்னு நான் சொன்னேன். எப்படின்னு கேட்டான். அதாவது நமக்கு புண்ணியம் சேரணும், இல்லை நம்மளுடைய பாவம் கழியணும், நம்ம கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு மனசு வந்து அப்பப்போவோ இல்லை சீசனோ ஏதோ ஒரு பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ நம்ம இல்லாதவங்களுக்கு செய்வோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். ஆனால் இவங்க வந்து அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணிப்போட வாழ்நாள் ஃபுல்லாக பணத்தை சேர்த்து வைக்கிறாங்கன்னு. உடனே புரியல, எனக்கு விளக்கமாக சொல்லுண்ணா. அதுவாடா இவங்களுக்கு வர்ற பணத்தை இவங்க மனசு வந்து யாருக்கும் செலவும் பண்ண போதில்லை, நல்ல காரியத்தை எதுவும் பண்ண போதில்லை, அப்படியே சேர்த்து வைக்க போகிறாங்க. ஓகே, சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க அதை பேங்க்கில் டெபாசிட்டாக போட்டு வச்சுருந்தா அது அன்கிளைம்டு மணின்னு அது கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. இவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பூட்டி வச்சுருந்தா செல் அரிச்சு போகுது. இல்லை யாருன்னா தெரிஞ்சு அதை எடுத்தாங்கன்னா அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் யாருக்கும் அனுபவிக்கிறாங்க.